ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் Iyalbaana Vaazhkkai சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் மேகி பாஸா செய்ய போகிறேன். அதாவது மேகி காற்று தான் வருது ஃப்ரெண்ட்ஸ் மேகியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. மேகினா எல்லோருக்கும் பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் மேகியை அளவுக்கு மீறியும் சாப்பிடக்கூடாது. எப்பயாவது ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஏன் இன்றைக்கி இந்த மேகியை சமைக்க போகிறேன்னா காரணம், நான் மார்க்கெட்டுக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சுட்டு நான் சமைச்சு சாப்பிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அதனால தான் இந்த மேகி பாஸா செய்ய போகிறேன். மேகி பாஸானா ஒரு ஈரத்தன்மையான இருக்கும். இது சூப்பாகவும் இருக்காது, அதே ட்ரையாகவும் இருக்காது, ஈரத்தன்மையாக இருக்கும். அதை தான் பாஸான்னு சொல்லுவோம். இருப்பதை கொண்டு இன்றைக்கி சமைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக எனக்கு 1000 சந்தா வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் காரணம் தான், நீங்களும் இல்லை நீங்கள் தான் காரணம். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி, மனமார்ந்த நன்றி உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தொடர்ந்து எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படின்னு சொல்லிட்டு நான் சமைச்சு காட்டுறேன். இந்த மேகி பாஸாவுக்காக 2 மேகி, அதுக்குள்ளே இருக்கிற இந்த மசாலா பேக்கெட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சிறிதளவு நெத்திலி மீன், அப்புறம் பூண்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் 1, 2 முட்டை, அப்புறம் பழுத்த மிளகாய், அப்புறம் இது எள் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்களா, எள் எண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமையலுக்கு இது மணமாக இருக்கும். அதுக்காக சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது அடுத்ததாக நெத்திலி மீனை நல்லா போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். நெத்திலி மீனை நல்லா பொரித்து எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வெங்காயம் பூண்டும் வெங்காயமும் நல்லா செவந்து வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக எடுத்து வச்ச 2 முட்டையை நான் நல்லா இதில் போட்டுக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை நல்லா பீச்சு அடிக்கும், அதுக்காக நான் இந்த எள் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எள் எண்ணெயோட மனம் செம்மையாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஊற்றி சமைக்கும்பொழுது அந்த முட்டையோட பீச்சம், அது கவிச்சின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது இல்லாமல் போகும். முட்டை நல்லா பொரிக்கும் பொழுது அதை கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி பெருசாக அந்த மாதிரி முழுசாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அப்படியே கிண்டி அப்படியே குழச்சி எடுத்துட வேண்டாம். ஸோ இது நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்ததாக 1 கப் தண்ணி, அதோடு இன்னும் ஒரு 1/2 கப் தண்ணி. இது நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மேகிக்குள்ளாக மசாலா பேக்கெட் இருக்கும் இல்லைங்களா, அதை நான் இப்போ கொட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா உரப்பாக இருக்கும். அதனால் உரப்பு போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உரப்பு வேணும்னா நீங்கள் மிளகாய், கார மிளகாய் இந்த மாதிரி எதனா போட்டுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சூப் லைட்டாக கொதிச்சு வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப்பில் நம்ம இந்த மேகியை எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போது இந்த மேகியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து ஊறி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நான் பழுத்த மிளகாய் மேலுக்கு போட்டுக்கிறேன். செம்ம மலை ஃப்ரெண்ட்ஸ். பொரித்து வச்சு நெத்திலி மீனும் இதில் போட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம காற்று. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் பிளேட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் இருக்கும். மேகி எவ்வளோ ருசியாக இருக்குமோ அது இப்படி சமைச்சு ஒரு வாட்டி பாருங்கள், அப்படி தான் இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன், மேலுக்கு கொஞ்சமாக இந்த எள் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மணமாக இருக்கும். நூடுல்ஸ் சமைக்கும்பொழுது இந்த எள் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கிட்டோமா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டில் மேகி இருக்கா? இப்போயே ஓடி போய் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த சேனலை நீங்கள் புதுசாக, இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.